அந்த 2 பேரையும் கூட கூட்டிட்டு வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த டெஸ்ட்ல ஒருவேளை அவங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டா? உண்டு. அத அந்த நரசம்மா கிட்ட தான் சொல்லணும். அதுக்கேத்தது மாதிரி அவங்க உஷாரா வேலை செய்வாங்க. நீங்களே சொல்லுங்க. சரிம்மா. ஆமா, ஒரு நிமிஷம். என்ன? அந்த பையன் நமக்கு கிடைச்சிருக்கிற பிரமாஸ்திரம். அதனாலதான் அவன் மேல இந்த மருந்த பிரயத்தனம் பண்றதுக்கு நான் பயப்படுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அந்த 2 பேரையும் நான் ரெடி பண்ணிடுறேன். அவங்க மேலயும் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். மேடம். எஸ். அந்த ராகவ் வந்திருக்காரு. ஐடி எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சது மேடம். வாங்க ஜோசியரே. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன் ராகவ். அப்படியா? மேடம் பேரு பவ்ய கலா. டாக்டர். வணக்கம் மேடம். மேடம் பார்த்த உடனே நினைச்சேன் டாக்டர் மாதிரியே இருக்காங்க. ஓ, தேங்க் யூ. என்ன பண்றீங்க ராகவ்? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் மேடம். சின்னதா சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி போகுது பிசினஸ்? சரியா சொல்லணும்னா கைக்கும் வாய்க்கும் சரியா போகுது மேடம். சார் உங்களுக்கு போன் பண்ணி 5 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணப்போ என்ன நினைச்சீங்க? எனக்கு சரியா புரியல. அதனாலதான் உங்ககிட்ட ஒரு தடவை நேரா பேசிட்டு போலான்னு வந்தேன். நானும் நேரடியா விஷயத்துக்கு வரேன். ஒரு பெரிய குரூப் பெரிய அமௌண்ட, அதாவது கருப்பு பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வைக்க போறாங்க. அவங்க பதுக்கி வைக்கிற அந்த இடத்துல பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கும். வெளியாட்கள் வந்தா கண்காணிப்புக்கு வச்சிருக்கிற கேமராவில இருந்து சைனைட் கதிர்கள் பாஞ்சு ஆள் செத்துருவான். அந்த இடத்துக்கு நீங்க போகணும். ஐயோ மேடம், நீங்க வேற ராகவ கூட்டிட்டு வரதுக்கு பதிலா என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ராகவ், நாங்க தெளிவா தான் பிளான் போட்டிருக்கோம். நீங்க தான் அங்க போறீங்க. எப்படி மேடம்? கேமராவே சைனட் ஊசி மாதிரி பாஞ்சு குத்திடுச்சுன்னா ஏங்கது என்ன வருது? உங்களை அந்த கேமராவால கண்டுபிடிக்க முடியாது. என்னது? கேமரா கண்டுபிடிக்காதா? நிச்சயமா கண்டுபிடிக்காது. எப்படி? உங்களுக்கு உருவமே இருக்காது. உருவம் இருக்காதா? இருக்காது. எங்க போயிடும்? மறைஞ்சிரும். ஒரு 5-6 மணி நேரத்துக்கு உருவமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்துரும். எப்படி இதெல்லாம் நடக்கும்? அத நான் அப்புறமா சொல்றேன். மேட்ரு நல்லா இருக்கு. போலீஸ்காரங்க நம்ம தேட அந்த நேரத்துல மருந்த போட்டுக்கிட்டு போனோம்னா அவங்கள மாயமா இருந்து டார்ச்சர் பண்ணலாம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எல்லாம் நல்லாதான் இருக்கு. இதுல பர்டிகுலரா என்ன ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு தான் புரியல. நீங்க தான் சூட்டபிள் பர்சன். நீங்க உங்க உடம்ப பத்தி கான்ஷியஸா இருக்க ஆள் தானா? ஓரளவுக்கு. ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், அது தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியலையே. யாரும் இது வரைக்கும் சொல்லல. சரியா தானே ஆகட்டும். அந்த பணத்தை நான் உருவம் இல்லாம போய் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? 10% தரேன். எவ்வளவு? 500 கோடியில 10%, 50 கோடி. 2 தலைமுறைக்கு சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நாள்ல தரேன். எல்லா ஆஃபர்ஸும் நல்லதா இருக்கு. ஆனா நம்பதான் முடியல. உங்களுக்கு ஏன் மேல கான்பிடன்ஸ் இருந்தா நான் பண்றேன். ஆனா என்ன? எனக்கு பணம் வேணும். பணத்தோட கூடவே இன்னொரு விஷயத்தையும் நீங்க தரணும். என்ன? அந்த உடம்பு மறைஞ்சு போறதுக்காக மருந்து கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அந்த மருந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு வேணும்.
மிஸ்டர் ராகவ், உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்ஷன் கொடுக்கறதுக்காக மேடம் உங்களை கூப்பிட்டு பேசினா இப்படி தெனாவட்டா பதில் சொல்றீங்க. சார், பிசினஸ் பண்றதுக்கு கூப்பிடுறது வேற, கொள்ளையடிக்கிறதுக்கு கூப்பிடுறது வேற. கொள்ளையடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொன்னா கோவப்படுறீங்களே. மிஸ்டர் ராகவ், மேடம் ஏர்போர்ட்ல இருந்து ரெட்டி கூப்பிடுறாரு. லாயர் சார், அமெரிக்கால இருந்து டெமோ பார்க்கறதுக்காக ஆளுங்க வராங்க. நாம சொல்ற வரைக்கும் ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவங்க ஸ்டே பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். ம். ஹலோ ரெட்டி சார். இங்க பாருங்க தம்பி, உங்க உடம்ப மாயமாக்குறதுக்கு மேடம் குடுக்கறேன்னு சொன்னது களிம்போ லேகியமோ இல்ல, அது ஜீரம். இங்க பாருங்க பெரியவரே, நீங்க ஜீரம் கொடுப்பீங்களோ, பீரை கொடுப்பீங்களோ, ரம்ம கொடுப்பீங்களோ, எதை கொடுத்தாலும் ஒரு 10-20 வருஷத்துக்கு வர மாதிரி கொடுங்க. ஏன்னா எனக்கு உருவம் இல்லாம இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது அப்படிலாம் கொடுக்க முடியாது தம்பி. நம்ம சொந்த உபயோகத்துக்கு அதை பயன்படுத்த கூடாது. இதுதான் நம்ம ஊர்ல எனக்கு பிடிக்காத விஷயம். மெடிசனை கண்டுபிடிச்சிடுறீங்க, அத பப்ளிக் உபயோகப்படுத்துற மாதிரி விட்டுற வேண்டியது தானே? இல்ல தம்பி, உனக்கு புரியல. ஜோசியரே, தம்பி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கம்மியா இருக்கு. சும்மா இருங்க பெரியவரே, எனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனாலதான் உங்களுக்கு 500 crores வருது. என்ன, நம்ம காம்பவுண்டுக்குள்ள ஏறி போலீஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? நீ யாருக்கும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.